வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க நம்ம குக்கரில் புளி சாதம் செய்யலாம். ஈஸியான மெத்தடில். அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். 1 லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம அளந்து ஊற்றிடலாம். கடலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கலாங்க. மிளகாய் உரப்பு நான் இப்படி தாங்க செய்வேன், சூப்பராக இருக்கும். மிளகாயை நிறையா வறுத்து வச்சுக்கணுங்க. காரம் அப்படி தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொத்தமல்லி இது அதிகமாக இருந்தால் நம்ம அடுத்த வாட்டி செய்யும்போது போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரைக்க முடியாதுங்க, அதனால் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். கடுகு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. பெருங்காயம் இந்த அளவு பெருங்காயம் போட்டாங்க, கட்டி பெருங்காயம் போட்டாங்க, நல்லா வாசம் வரும். அது கரைஞ்சி போயிடும் குக்கரில். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம கடலையை போட்டுடலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். புளி சாதம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க, புளி தண்ணி. அரிசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த மிளகாய், வெந்தயம், கொத்தமல்லி இதை நுணுக்கிட்டு போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ நம்ம மஞ்சள் போட்டாச்சுங்க, சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள் போட்டாச்சு. இது இப்போ நுணுக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இந்த அளவு பவுட்ரு போட்டால் போதுங்க. நுணுக்கினது வெந்தயம், மிளகாய், கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. ரெடி ஆகிட்டு இப்போ மூடி வச்சு 2 விசில். நீங்கள் சாதம் எப்படி வடிப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு. குக்கர் புளி சாதம் சூப்பராக இருக்கும். இறக்கி வச்சு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சு 2 விசில் வரட்டும். இப்போ நம்ம இந்த புளி சாதத்துக்குங்க கடுகு, உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், மிளகாய், தேங்காய், புளி, உப்பு போட்டிருக்கேன். துவையல் சூப்பராக இருக்குங்க. அதை அரைச்சி பாருங்கள். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். புளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. குக்கரில் புளி சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இந்த துவையல் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி அரைச்சி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.